இன்னைக்கு ரசத்தில் இம்மஞ்சோறு தான் இருக்கும் இல்லையா இம்மஞ்சோறு இருக்கும் அதான் மத்தியானம் நீ சாப்பிட நீ தொட்டுக்கலாம் வைக்கியா தொட்டுக்கலாம் வைக்கல வை எடுத்து அது இருக்கு நீ சாப்பிட்டாங்க சாப்பிட்டு போட்டு இந்த தட்டு இந்த தொட்டுக்க வச்சுட்டு அப்புறம் நீ உட்காரு என்ன தொட்டுக்க வாழைக்காய் காய்க வைக்காத நீ அது திங்காது வாழை திங்க பூராச்சி வைக்கணுமா ஐயா அதெல்லாம் ஐஸ் வச்சுருவானே போதுறேண்ணே கீரை நல்லா தான் இருக்கு ஏன்டியா நல்லாலாம் அவளுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு மாசமாக தயிர் ஒரு கூப்பிட்றேன் காதலே வாங்கல ஏன்சுதா அவ்வளோதான் அது போதும் அது சாப்பிடாத இந்த போது தத்துதா என்னம்மா சொல்கிறா பத்தியா எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சுதா இங்கே பண்ணிக்கிறியா பொய் புட்டாசி மாதம் பண்ணிக்கிறியா அவள் விருதம் இல்லையா யாரா நீ விரதம் சொல்லியே நாங்கள் உங்களுக்கு என்ன விரதம் இல்லை இன்னும் நான் எறும்பு கடிக்கு கேட்டது பங்காளி வீட்டு ஒருத்தர் வச்சுட்டாங்க ஐயா அனைவருக்கும் மதிய வணக்கம் உறவுகளே நாங்கள் எல்லாருமே வந்து என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு கீரை முருங்கைக்கீரை கடையில் வாழைக்காய் பொரியல் வாங்க உறவுகளே சாப்பிட்லாம் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்றோம் நீங்களும் வாங்க நீங்களாம் சாப்பிட வேணாம் சாப்பிட வேணாமா இவங்க மட்டும் தான் சாப்பிடணுமா உறவுகளே சூடாமணி வந்தான்னா வாங்க உறவுகளே சாப்பிடலாம் அப்படின்னு வரல அது ஒரு மாதிரிலாம் சொல்லுவோம் வாய் சத்தம் வராது சோத்தை போட்டு காட்டுவான் வாங்க உறவுகளே சாப்பிடலாம் வாய் உள்ளே தான் கண்ணியா நான் பார்த்துக்கேன் ஆமா உங்களுக்கு சோறு தராங்க நாங்கள் நினைக்கிறேன் ஒரு மணி ஆகிக்குதா நான் அத்தை ஆயிடுங்க பண்ணி பார்க்கலாம் பண்ணி பார்க்கலாம் ஏன் அது ஒரு மணிக்கு தான் சாப்பிடுவோம் சாப்பிடலாமாண்ணா கூட நல்லா கலாய்க்கிறாங்களா கலாய்க்கிறாளா தீர்த்தி ஆத்துறாளா ஏன்னு என்ன அந்த கண்ணு சிவந்துருக்கு அதான் அவன்கிட்ட தலையை வலிக்குது நீங்க சொல்லிட்டு கிடக்குறான் முன்னாடி கண்ணு தானே சிவந்துருக்கு கண்ண முடியாது ஒரு வாரமா இருக்கு அந்த மாதிரியே தான் சாச்சி பிடிச்சுதா தண்ணி பிடிச்ச பிறகு தான் தண்ணி வருது குயில வைக்கணும் சொந்த அதுக்கு தான் உன்னிட்ட சொன்ன ஒரு இளநிக்கு இன்னும் வெட்டி கொடுத்தா தானே சிவந்து போய் கிடக்கு கண்ணு அப்படின்னு கேட்டேன் நான் அது காலையில் சுபாஷி வந்து அதுதான் நீ சொன்ன நான் வந்துட்டு என்னோட இருந்தது இப்போ என்னமோ வேலை கொடுத்துட்டு போகுது எனக்கு போகலையே அங்கே என்னமோ செய்யுது என்னது அப்போ உரத்து கூட இருக்கக்கூடாது எனக்கு ஐயோ முருங்கெல்லாம் உரப்பு தாங்க உரப்பு இல்லை முருங்கிடலாம் சுத்தமாக தான் இருக்கத்தா வாழைக்காயில் தான் உரப்பு லேசாக இருக்கு இல்லை நீ அது இருந்தால் போய் ஆனால் அப்படி இருந்தால் தான் நீ நல்லா இருக்கும் அதுக்கு புண்ணு இருக்குது தலைக்கு போக முடியல நீ வயிற்றுல புண்ணு அது மாதிரி எல்லாம் தண்ணி ஊற்றி விடுக்கிறியா உப்பு போட்டு அதான் போட்டாச்சா முருங்கிற அம்மா புண்ணு இருக்குது ஆக்கும் மனுச்சு உனக்கால எனக்கு முருங்கை நான் உயிரை விட்டுட்டு நிறைய பேருக்கு முருங்கினா ரொம்ப பிடிக்கும் தான் எனக்கே முருங்கினா பிடிக்கும் எனக்கு ஊசி போனால் கூட நான் ஊற்றிதான் நான் இதை எடுத்துக்க சரி ரசமாக ஊற்றுக்காத மிளகா ரசமாக கொடு அதான் போதும் போதும் சொன்னாங்க பயந்துக்கிட்டே நேற்று மஞ்சள் தான் இருக்கும் மத்தியானம் சரிங்களா என்ன சாப்பிடுறது ரசம் ரசத்தில் ஊற்றணும் சாம்பார் அம்மா சூப்பராக வைக்க முடியும் என் பொண்ணு சூடமையா எதிர்மா மாட்டேன் வேலைக்கு போனேன் தண்ணி கொண்டாடி தான்
ஏன் இந்த மட்டை சீரிக்கார போட்டா முக்கால்வாசி ஆய் கட்டினா அப்புறம் என்னால் ஆய் கட்டல மக்கி போட்டா அந்த சூறவாரி கடை செத்து வீடியோவில் வந்து இல்லை சீனி நல்லா தான் இருக்குது. என்ன போட்டா என்ன பிடிச்சீங்க பார்ப்போம் மலுக்குன்னு ஓடி தண்ணி சீவுக்குள்ளே அதனால தான் நீ சீவுல நான் அண்ணி இந்த வேலையெல்லாம் இருக்கு நம்ம எனக்கு இதை விட்டு வேற வேலை இதே மாதிரி இருந்தால் என்ன நீ பண்ணுறது எங்கே சீவுறது டைம் கிடைக்குது எனக்கு ஒரு 5 கட்டி 7 கட்டக்க சீவனம் நான் அதோட சரி மீதெல்லாம் பேர் போட்டேன் அவ்வளோதான் அதுல இது கீரையெல்லாம் சாப்பிட வாங்கிக்கா எம்மாம் பேர் தட்டில் சாப்பிட்றாங்க பாருங்க எங்களுக்குலாம் கொஞ்சம் தான் போடுறாங்க நம்ப மாட்டாங்க ஆமாம் நல்லா போவோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்களா கொஞ்சம் கொஞ்சமா போறேன் நான் ஒருவர்களே அவங்களே சோறு போட்டு சாப்பிட்றாங்க நான் போறேன்னா வத்த சரியான வத்தன்னு சொல்லுவாங்க 10 கிலோ தான் இந்த கீரை தொட்டியை கொண்டு எனக்குள்ளே போகும் எட்டை பேசணும் அது லாகத்துக்கு வைக்காதா தண்ணி சாப்பிட்டியா நீங்கள்னா பொரியலாம் இருக்கியா இங்க பேரு அந்த ஒரு எண்ணெய் போதும் ஐயோ பெருசு சுதாட்டு வச்சிரு அது ஊற்றி அது சாப்பிடும் பொறுமையாக சாப்பிட்டு அது ஒரு கட்டி வச்சு சுதா வச்சு அதில் எடுத்து வைக்கணும் என்ன பண்றது போதும் சாப்பிட்டுட்டு வாங்கினாலும் பரவாயில்ல என்ன நீ சொல்ற அதுக்கு தான் தோணும் போதும் போதும் நீ கீரை கட்டி இன்னும் இருக்குங்களா வாங்க திரும்புறாங்க அப்படின்னு அவன்கிட்ட சொல்லல இவனுக்கு வாய்க்கால வெறும் இந்த தொட்டுக்கெல்லாம் கிடையாது சோறு வேணா வச்சுக்கலாம் ஏன் கீழே வச்சு வச்சு சொல்லிட்டு சாப்பிடுது ஊற்றுறாங்கல்ல கீரை அதை மேலாக எடுத்து வச்சுக்கிட்டு அது சோறு உள்ள போகுதுல சில பேர் அப்படிதான் சாப்பிட்றாங்க எனக்கு அப்படிதானே பிடிக்கும் கீரை மேலாக எடுத்து வச்சிருவான் இது வாழைக்கட்டை போட்டோமா அதில் கீரை நான் வரைக்கும் நீ பிடிச்சிக்கிறேன் வேடா வாழைக்கட்டை கலந்துக்குள்ளே வந்துடும் பிடிச்சிக்கிற விரைச்சி விற்கிற சிக்கன் தான் இந்தாயா சாய் நான் நீ போய்மா போதும் சோறுலாம் நான் தான் கிடக்கேன் சோறு அவ்வளோதான் சாப்பிட்டாதான் அவ்வளோ வேலையாக சாப்பாடு எதுவுமே நீ சாப்பாட்டை கட்டு அது எல்லாமே நம்ம எல்லாம் என்னத்தை சாப்பிட்றோம் சாப்பிட்றதுலாம் ஆள்லாம் இருக்காது ஆள் சாப்பிட்றதுக்கு ஆள்லாம் இருக்கு நாங்கள் அந்த வேலை காட்டுவோம் ஆட்டோ சாப்பிட்றது வயசுக்கு தானே சாப்பிடுவோம் நான் அதுதான் எனக்கு மீன் அது எப்படி சாப்பிடுவோம் நானும் பார்க்குறேன் என் பிள்ளால சாப்பிட முடியல தச்சு நம்ம விளக்கி நான் சோப்பு போட்டு விளக்கி கொண்டாந்து தரேன் சோப்பு போட்டு கழுவுற இவன் ஒரு வாட்டி கழுவுறாயா அப்பெல்லாம் கழுது தெரியுமா கருப்புற வேண்டாம்வா கழுதுக்கு தெரியுமா கருப்புற வாசனா அது மாதிரி அது ஒரு கழுது தானே நம்ம கூட்ட போய் பார்த்தா நல்லா நகன்னு இருக்கும் சரி வா வீட்டை வந்து பாருவா போங்க எல்லாம் நீ கிளம்பி சாயங்காலம் போய் வீட்டு போய் தான் போறீங்க எல்லாமே அந்த வாடையே வானான்ட்டு தான் நாங்கள் எட்ட போட்டோம் இல்லையா வாங்க கழுவி வாங்க வயல் வருதியா வா இதுதானே நீ இப்படி இருக்க ஏன் வாயில் இருக்குதாங்க நீ இருக்கிற இடத்துல பார்க்கணும் ஐயா அவங்க வீட்டை கிடச்சி போயிரு கடவுள் இங்கேருந்து வாங்கி வச்சு போகுதாட்டியோ அது ஏன் நீ செவந்துன்னே தெரியல எப்போ இங்கேருந்து போகுதாட்டு ஒரு வாரமாக இருக்கு வாங்கி வச்சு ப்ரெஷர்லாம் வேக வேக சத்தம் வெடி லோ ப்ரெஷர் தான் இருக்கு
லோ ப்ரெஷர் லோ பிபி இந்த மாதிரி டீ கூட டக்குன்னு ஆள் அடிச்சிடும். அது சட்டா போகிறப்போ கோவம் தான் நீ வருது. ஐயோ கண்ணு எப்படி சொல்லுப்பா எனக்கு பயமா இருக்கு. மெரிதா கோவம் தான் வரும் எனக்கு நிறையா. இதை கிழிச்சு பார்க்குறோம் இது ஒன்று மாரி உள்ளதெல்லாம் கூட இருந்ததுன்னா பிபி எல்லாம் ஏறுது. இது மாரி இருந்துச்சுங்க, இது கூட வச்சிருக்க தலாம் இருக்கா என்னன்னு எனக்கு ஒன்று. அன்னைக்கு தானே கூட்டு வரல. ஏன் இது ஏன் கூட தான் வருது வேலைக்கு? இங்கே இட்டு வரலன்னு பார்க்குறியா? இங்கே இட்டு தான் வரும், பிடிக்காது இட்டு வந்து இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, படிக்கிறவெல்லாம் கிடையாது. ஏன் நீ இதாவெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவ என்ன வழி மச்சு கேட்பா, நீ எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி விட்ற இல்லை அப்படி நீ பண்ணி ஓடிட்டு போயிட்டு இருப்பா. பாதியில அந்த ஓய்வு இல்லை வண்டியை படுத்துருவா. நீ பேசத்தை சொல்கிறேன், இதை பிடிக்காதுன்னு இல்லை, பேசுறது எப்படி இருக்கு? அப்போ கொஞ்சம் அன்னைக்கு எல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம்லாம் அந்த அந்த நேரிலாம் சண்டைலாம் வளர்த்துல இல்லை நீ அது குண்டுக்கு எனக்கு எப்பயுமே சண்டை வரும். அது ஏறி போட்டு எனக்கு குண்டு ஆம்படான விட்டு கொடுக்கலன்னு சண்டை வச்சுட்டேன். அது எப்பயுமே இப்படி சண்டை சண்டை வரும். வெளியூரில் போகணும், வெளியூர் போகணும் வருவேன். குட்டி எங்கே வேலைக்கு போகிறா? அது மோளுக்கு உடம்பு சரி பெட்டில் வச்சுட்டு உட்காந்து வரலாம். திறந்த இல்லை இது பிபி லோ பிபி தானே போட்டுக்குள்ளே வாங்கி கொடுத்துக்கலாம். போட்டுக்கோங்க இப்போல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஹோட்டல் கடை சாப்பாடு அது திங்குமா நீ? ஹோட்டல் கடை சாப்பாடு அதான் கேட்கும் ருசியாது. அதுவும் சாப்பிடக்கூடாது. சாப்பாடு தான் சாப்பிடும். அன்னைக்கு கண்டது அன்னைக்கே இவ்வளோ கொண்டுக்கிட்டா சொல்லாயா இந்த கிளைய அந்த கிளைய கழிச்சு விடு, நேராக போகும் அந்த தேக்கணும்னாயா? தேக்க மரம். தேங்க மாதிரிலாம் கழிக்கிறவங்களுக்கு அங்கெல்லாம் கழிச்சாச்சு, இங்கெல்லாம் கழிக்கணும்னா இந்த ஓட்ட சின்னது சாப்பிட்டுட்டா எங்கே கடையாக வரான் வராங்க. இப்போலாம் ஆள் வராங்களே திடீர். அதான் நம்ம என்ன சின்னதா சாப்பிடந்தா என்ன சாப்பாடு? சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? கோயலாம் தரா சாப்பிடுங்க, கோயலாம் தரா அடி ஆயி மழை வரக்கூடிய தண்ணி இருக்குமா இருக்காது தண்ணி வராங்க. வெளியூடு வரலாம். இங்கே இருக்காங்களோ இல்லையோ ஆளு தண்ணி இருக்குமே இருக்காதுன்னு அதுதான் சோறு புட்டா நான் கொஞ்சம் வை. போதுமா? அண்ணன் கூட சாப்பிட சொல்லு. கீரை நீ இந்த கீழே போ உங்களுக்கு வேணும். எல்லாரும் உனக்கு தண்ணி மூடி கீரை சாப்பிடுறா? இல்ல வாந்தி தான் எடுப்பாரு. வாந்தி என்ன கேள்வி கேட்குறப்பறம் தெரியலையே, எனக்கு ஒன்றும் புரியல. அவளுக்கு நெகா புரியல இன்னைக்கு. உன் பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பாடா கேட்டு கொடுக்குறேன்? எனக்கு சாம்பார் தான். என்ன நீ செஞ்சுறா? என்ன சோத்தை வாங்கி வச்சுட்டா. இது எப்படி சாப்பிடுறது பேரா? உண்மைதானே? ஆமா நீ மட்டும் நீ கீழே வச்சுட்டா உன்னை கொன்றுவா. நாய் கூட பக்கத்துல இல்ல. பிச்சு போடணும் கறியை கேட்டுட்டா நான் எப்படி போ சாப்பிட்டு அவ பேரை வட்டமே என்னடா சோறு வாங்கி எப்படி திங்கிறது? ஆமா ஆமா மக்கி போச்சா? நீ அப்பயே மக்கி போச்சு. அது ஓடி ஓடியே கூட்டுங்க. சரி கூட்ட கூட்ட ஓடிஞ்சிருங்க அதெல்லாம். அதான் மக்கி தான் போச்சு. அப்படியே செத்துனாலும் சாப்பிடுவா கீரை தான் இருக்கு. போட்டு